எங்க லைட்டா காலை தூக்குங்க. ஒரு கால் கால் இப்படிங்க. ஏங்க எவ்வளவுங்க தூக்குவாங்க கால்? லைட்டா காலை மட்டும் இப்படி. ஷூல இருந்து தொடக்கி. கால் இல்ல ஷூல இலை இருக்குங்க லைட்டா. தேங்க்ஸ். லைட்டா ஒரு நிமிஷம் தள்ளி உட்காருங்க. இல்ல நீ உட்காரணுமா எப்படி? இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. சாரி நான் டிஸ்டர்ப் பண்ணலங்க. நீங்க உட்கார்ந்த இடம் வந்து நீட்டா இருக்குன்னு சொல்லி சுத்தம் பண்றேன். இப்போ நீங்க உட்காருங்க. இப்போ தாராளமா உட்காருங்க. கீழ தான சுத்தம் பண்ணுவாங்க, மேலே கீழ தாங்க. இதுவும் கீழ தாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இங்க ஒருத்தங்க வாந்தி எடுத்தாங்க. அது ஏங்க எந்திச்சிட்டீங்க? வாந்தி எடுத்தாங்க. அது க்ளீன் பண்ணிட்டோம். நீங்க உட்காரணும்னா நாங்க வந்து சுத்தமா இருக்கணும்னு நாங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க உட்காருங்க. அங்க வந்துருச்சு பாருங்க. காலை தூக்குங்க. காலை காட்டுங்க. ஓகேங்க. நீங்கள் உட்காந்து கொஞ்சம் உட்காந்து ரொம்ப டயர்டாக இருக்குங்க. ஃபுல்லாக வந்து நல்ல ரொம்ப எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு ஃபுல்லாக. பாருங்கள் ஃபுல்லாக வேறு செஞ்சு வளர்த்துருக்கேங்க. சுத்தம் தான் நமக்கு எப்பவுமே முக்கியம். அதனால சுத்தமாக எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும். ஒரு சில இங்கேயும் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை சொல்கிறேன், இங்கே லைட்டாக அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே க்ளீன் ஆகிடுச்சா? ரைட் ஓகேங்க. அது இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இவ்வளோ அழகாக யாரையுமே பார்த்து டெய்லி பார்க் வரேங்க. டெய்லி இவ்வளோ சுத்தமாக எல்லாத்தையும் அழுக்காக போட்டு போயிடுறாங்க. நீங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா நீட்டாக இருங்க எல்லாம் சொல்கிறீங்கல்ல. அதனால இந்த மாதிரி போனால் நான் வந்து பார்த்ததே இல்லைங்க. நான் ஒரு குப்பை பறக்கலான்னு இன்னும் கொஞ்சம் இதாக நினச்சிடாதீங்க. நான் வந்து எல்லா இடத்தையும் கொஞ்சம் சுத்தமாக தான் இருப்பேன். நீங்கள் உங்கள் பார்வையிலே இங்கே பாருங்கள், என் மனசு அழுக்காக இருக்கு. அவன் பார்வைப்பட்டு சுத்தமாயிருச்சுன்னு நினைக்கிறேங்க. எப்படி சொல்லணும்னு தெரியல. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே வந்து ஒரு லவ் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நான் என்னன்னு தெரியல, உங்களை பார்த்தோன்னே வந்துருச்சுங்க. நான் இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பார்த்தோன்னே வந்து டெய்லி பார்க்கில் எல்லோரும் வருவாங்க போவாங்க. நான் யார்ட்டையுமே வேறுங்க நான் பேசினதே இல்லைங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்தோன்னே ஏங்க இப்படி பார்க்குறீங்க? உங்களை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் தான் வந்து என் லைஃப் பார்ட்னராக வரும். நீங்கள் ஒரு கிளீனருங்க. நான் கிளீனர். அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? நான் கிளீனர் தான் உங்களுக்கு பிரச்சனையாங்க? உண்மையை நான் வந்து சுத்தமாக வச்சுப்பாங்க. கிளீனர்லாம் எல்லாருமே இங்கே பாருங்கள், இந்த பார்க் வந்து டெய்லி அழகாக நீட்டாக பார்க்க அழகாக இருக்குன்னா எங்களால் தான் தெரியுமா அது. இருந்தாலும் வேணாமாங்க? என்ன கஷ்டமாக இருக்குங்க. ஏஞ்சி போங்க. ஏங்க க்ளீன் பண்ணுங்க. போயிட்டு சுத்தமா இருக்கணும்னு சொல்றீங்களா, போய் க்ளீன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அழகா இருக்குன்னு நான் சொன்னது தப்பாங்க? உங்களை இது மனசுல இருக்க எங்களுக்கும் மனசு இருக்குங்க. மனசை வச்சு சொல்லலாம் தப்பு இல்லையாங்க? சரி போய் க்ளீன் பண்ணுங்க. சொல்லு டியூட். யா நான் இந்த இடத்துல நான் இங்கே செக்ரட்டரி பார்க் இருக்குல்ல, அங்கே தான் நான் க்ளீன் பண்ணுறேன் இன்னைக்கு. நீ எங்கே பீச்சா? சரி ஓகே. என்னது கேஷ்? என்னாச்சு? கேஷ் வேணுமா? எவ்வளோ? 5 lakhs? ஐயே டக்குன்னு நீ வேணா வரியா? இங்கே வரியா? நான் என்னோட கிரெடிட் கார்டை கொடுக்குறேன். என்னோட கிரெடிட் கார்டை வேணா நீ வா, நான் வேணா கிரெடிட் கார்டை தரேன் நான். இப்போதைக்கு கையில் கேஷு ஒரு 10,000 இருக்கு. போதுமா? பத்தாதா? நீ வாடா. நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். கிரெடிட் கார்டாக இருக்கு நிறைய. எடுத்து போறியா? வா டக்குன்னு வா. வரும்போது நம்ம இது கரேஜில் வந்து நம்ம ஆடி வேண்டாம், BMW எடுத்துகிட்டு வா. ஓகேயா? சரி. அந்த இது ஜீப்பை கழுவி வை. ஓகே. அவர் காக்காக்க சூர்யா வந்து எடுத்து போவார். சரி ரைட். ஓகே. சரிங்க, நான் அப்படி க்ளீன் பண்ண போகிறேன். சரி 1 செகண்ட். உங்களுக்கு salary எவ்வளோ? சேலரியா? எனக்கு பெர் மந்த் ஜஸ்ட் ஒரு 80,000ங்க. 80. ஆனால் அது போக நான் வந்து ஒரு பார்க் க்ளீன் பண்ணால் 80. வேறு எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் பண்ண வேறு ஏதாவது பார்க்கு அது எல்லோரும் க்ளீனிங் கூப்பிடுவாங்க. ஒரு மந்த்லி 2 lakhs கிட்ட வந்துடுவாங்க. ஏங்க? இல்ல க்ளீனிங்னு சொல்லிட்டு இருக்கீங்க, சோ அதனால கேக்குறேன். உங்களுக்கு ஏதோ ஐபோன் சார்ஜர் எதுவும் இருக்காங்க? சார்ஜ் கம்மியா இருக்கு. இல்ல
க்ளீனிங்னு சொல்றீங்க, ஐபோன் வச்சிருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு 2 lakhs கேஷ் தரேன்னு சொல்றீங்க. க்ளீன் பண்றவங்க வந்து ஐபோன் வச்சுக்க கூடாதாங்க? சரி, ஐ வாட்ச் சார்ஜராச்சும் இருக்கா? இல்லையா? இல்லையாங்க சார்ஜ்? இல்லங்க, உண்மையாலே 80,000-ஆ? ஆமாங்க. ஏன்? இல்ல கேட்டேன், கையில வாட்ச், பாக்கெட்ல போன். அதான் சொல்றேன்லங்க, க்ளீன் பண்ண நான் என்ன நினைச்சிட்டேன், க்ளீன் பண்ணவங்களே நிறைய இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் எதுவும் இருக்காங்க? ஒரு 2000 சேஞ்ச் இருக்கா? இல்லையா? எவ்வளோ இருக்கு உங்ககிட்ட? ஃபோன்பேல தான் இருக்கு. ஃபோன்பேல? என்னங்க நீங்க கையில அர்ஜென்ட் கேஷ் வச்சிருக்க மாட்டீங்களாங்க? நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? ஜாப் பண்ணு. உங்களுக்கு பெர் மந்த் எவ்வளோ? பர் மந்த் ஒரு 50. என்னங்க பெர் மந்த் 2 lakhs கிட்ட என்னமே சம்பாதிக்க வேண்டாம். 50,000 எங்க பார்த்தோம்? ஐயோ, பசங்க என் கூட வரீங்களா நீங்க? இது சுதந்திரமான வேலைங்க இது. நம்ம வந்து இங்க பாருங்க, இந்த வேலை வந்து நார்மலான வேலை இல்லைங்க. சுத்தமான மனசோட இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், எல்லாருமே சுத்தமா இருப்போம். வேணாமா? நல்ல இதுங்க, சூப்பரா இருக்கு. சரி, ரைட், ஓகேங்க. ரைட்டா இருங்க. என்ன ஃபோனுங்க அது? ஏன்னா நானும் உங்கள் ஐஃபோன் 14 வாங்கி தரவா? வாங்க என் கூட அப்படி வாங்க, ஒரு 2 ரவுண்டு அடிங்க. நீங்களும் கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. வேண்டாமா? ஆனால் இப்போ எப்படிங்க நீங்கள், நான் என்ன தான் இதை வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணாலும் நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் பார்வையாலே என்னை வந்து அழுக்காக இருக்கு என்ன வந்து க்ளீன் பண்ணுறீங்க. எப்படி இது? இப்போ பாருங்க, சிரிப்பில் வந்து என்னோட மொத்தமாக க்ளீன் ஆன மாதிரி இருக்கேன் நான். சீரியஸாங்க? எப்படி உங்களை வந்து செஞ்சாங்களா என்ன? கேட்குறேங்க, செஞ்சாங்களா? நீங்கள் உங்கள் வீடு எங்கள் மியூசியத்தில் இருக்கா? மியூசியத்தில் இருக்கா? ஓகே. நான் அதான் ஒரு ஓவியத்தை எப்படி வெளியே விட்டுருக்காங்கன்னு நான் யோசிச்சேன் நான். உண்மையில ஒரு ஓவியம் தாங்க. க்ளீன் தான் பண்ணுறேங்க. உங்கள் மனசில் வந்து ஒரு சோகம் இருக்குது, அந்த சோகத்தை வந்து நான் க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணி ஒரு சிரிப்பு வைக்கிறேன். இங்கே மாதிரி நான் என்னதான் எங்கேயாச்சும் குழி இருந்தால் டக்கு டக்குன்னு நான் அதை க்ளீன் பண்ணிடுவேங்க. அங்கே அழுக்கு ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா? அங்கே இருக்காங்க பாருங்க, இந்த குழியை நான் க்ளீன் பண்ணிட்டேன்னா இப்போ நீங்கள் சிரிங்க, உங்கள் கன்னத்தில் ஒரு குழி விழுது, அதில் நான் இருக்கேன் நினைக்க, அதை நான் க்ளீன் பண்ண மாட்டேங்க. என்னங்க நீங்கள், நான் வந்து நோக்கமே வேற, நீங்கள் இது பண்ண மாட்டேன். என்ன ஒரு பைக் இருக்கு, போமா பைக்கில் வந்து நான் ஒரு ரவுண்ட் அடிச்சு. வேண்டாமா? இல்லை இதில் போமாங்க. என்னங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? இதில் போனால் நல்லா இருக்குங்க. ஹாரி பாட்டர் படம் பார்த்துருக்கீங்களா? ஒரு வாட்டி நீங்க ஒன்ஸ் போங்க, போனால் கன்ஃபார்ம் நீங்கள் உட்காருங்க, கன்ஃபார்ம் பறந்து போயிடுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் போங்கன்னு சொல்றேன். இங்கே பறக்க மாட்டேன் நினைக்கிறீங்களோ? பறக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் லைட்டாக நான் க்ளீனர் பார்க்குறீங்க, லைட்டாக இங்கே தொடுங்க, லைட்டாக ஒரு நிமிஷம் தொடுங்களேன். இங்கே பாருங்க, நான் பறக்குறேங்க எங்கேயோ மேலே அப்படி ஏங்க ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நேரம் வெயிலில் வந்து ரொம்ப இந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க. ஃப்ரெண்டு வேறு வரான்னு சொல்லியிருக்கான், அவன் வேறு ஒரு 4 lakhs கொடுக்கணும். அது ஐஃபோன் வேறு சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு கடை ஒன்று இருக்குது, ஐஸ்கிரீம் ஷாப் ஒன்று இருக்குது. வெயிலில் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் கூட சும்மா கம்பெனி கொடுத்தா நான் இதெல்லாம் எடுத்துருதாங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு இதுதானே பிரச்சனை, நான் இது எல்லாத்தையும் கழட்டிடுறேன். நான் உங்கள் ஸ்கீனாக போய் நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஓகேங்க, இது நம்ம அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டே நம்ம பேசலாம். இந்த வெயிலுக்கு வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஓகேனா நம்ம போகலாம். ஓகேயா? சீரியஸாவா? பட் ஆனால் நீங்கள் ஐஃபோன் வச்சுருக்கீங்க, ஐ வாட்ச் வச்சுருக்கீங்க, கேஷ் வச்சுருக்கீங்கலாம் நான் உங்களை சொல்லலை. இவ்வளோ வெயிலில் கஷ்டப்படுறீங்க, ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன். ட்ரீட் நீங்கள் வைக்கீங்களா? சூப்பருங்க, இதை தான் எதிர்பார்த்தேன் நான். சூப்பர். அப்போ இதே காஸ்டியூம் வந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு கூச்சம் ஒரு இது இருக்காதுல்ல? சரி வாங்க, இதோட ஓகேயா? சூப்பருங்க. இந்த மாதிரி தான் உங்களை எதிர்ப்புதான் ஃபஸ்ட்டு, வேற ஏதாவது எதிர்பார்த்தா நீங்கள் உங்களுக்கு நல்ல மனசு இருக்கீங்க. உங்கள் சுத்தமான மனசுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கக்கூடாதா? இப்போ என் அழுக்கா இருக்க மனசு சுத்தமாயிருச்சுங்க. நீங்கள் தாங்க வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மனசு தான் அழுக்கு இருக்குன்னு நினச்சி உங்கள் க்ளீன் பண்ணலான்னு வந்தேன். ஆல்ரெடி அது க்ளீனாக தான் இருக்குது, சுத்தமாக தான் இருக்குது. நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன். ஒரு ஐஸ்கிரீம். இல்லை நான் ட்ரீட் வைக்கிறேன், நான் ஸ்பான்சர் பண்ணுறேன். அப்போ இதோட வரவா? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? அதை வச்சுட்டு வந்து இதை மட்டும் வச்சுட்டு வரவா? ஓகே, ரைட், ஓகேங்க. போமா? ரைட், ஓகே. ஏங்க ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் உட்காருங்க.
என்னன்னா அங்கே தூரத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, அங்கே ஒரு கேமரா தெரியுதா? ஆமாம். ஆக்சுவலாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம். என்னென்னா திடீர்னு குப்பை பறக்கிறவங்க வந்து பக்கத்தில் வந்து உங்களுக்கு இப்படிலாம் பேசி என்னலாம் சொல்லுங்க, அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்க, நீங்கள் என்ன என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறக்கா ஒரு வீடியோ மாதிரி இருந்து. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல மனசுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து நீங்கள் ஃபோன் ஐஃபோன் அதுன்னு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நினச்சா கடைசி நீங்கள் வந்து க்ளீனராக இருந்தாலும் பரவாயில்ல வந்து சாப்பிட வாங்க ஸ்பான்சர் பண்ணுறது சொன்னீங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிங்க நீங்கள். உண்மையாக சூப்பருங்க. இது வந்து நெல்லை 360 ஒரு யூடியூப் சேனல். ஆமாம், யூடியூப் சேனல். இதுவும் ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன் மாதிரி ஒரு ப்ராங்க் மாதிரி. இந்த வீடியோ நான் போடலாம்ல? போடலாம்ல, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை? ரைட், ஓகே. இந்த நெல்லை 360 சப்ஸ்கிரைப் மட்டும் சொல்கிறீங்களா? நெல்லை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ க்ளீன் பண்ணுமாங்க? 2 பேர் சேனல் க்ளீன் பண்ணுமா? ஒன்று 2 நிமிஷம் பிடிங்களேன். அந்த அந்த அழுக்க மட்டும் க்ளீன் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்படியே அப்படியே ஐஸ்கிரீம் கடைக்கு போமா?